ஹலோ, வெல்கம் டு லேப்டெக் இன்ஃபோ. நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம யூஸ் பண்ணிக்கூடிய லேப்டாப்பில் அல்லது சிஸ்டத்தில் M.2 டிவைஸ் அல்லது ஹார்ட் ட்ரைவ் டிஸ்க் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். விண்டோஸ் போட்டுட்டு அது சில நேரங்கள் நமக்கு வந்து ஃபுல் ஆயிரும், இல்லை வேறு பெர்ஃபார்மன்ஸ் லோவாயிரும். அந்த டைமில் நம்ம நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ், நம்மளுடைய சம்மந்தப்பட்ட சாஃப்ட்வேர்ஸு அது இதுன்னு ஏகப்பட்டு போட்டிருப்போம். அவங்களுக்கு தேவையானது நம்ம போட்டு வச்சுருப்போம். இப்போது அதுலேருந்து அந்த SSD ட்ரைவ்லேருந்து அல்லது ஹார்ட் டிஸ்க்லேருந்து இன்னொரு ஹார்ட் டிஸ்க்குக்கு மைக்ரேட் பண்ணுறோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ளஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்க அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அப்படியே ஒன்றும் மிஸ் ஆகாமல் எல்லாமே அதுக்கு மைக்ரேட் பண்ணி அந்த ட்ரைவை நம்ம C ட்ரைவாக யூஸ் பண்ணிக்கலாம். பழைய ட்ரைவ் உள்ளேருந்து கழட்டிட்டு அந்த இடத்துல இந்த ட்ரைவ் போட்டுற வேண்டியது. அப்போ நமக்கு வந்து அது என்ன சொல்கிறது, திரும்ப நம்ம ஓஎஸ் போடணுங்கிற அவசியம் இருக்காது. இப்போ அதுக்கு நான் என்ன டூல் யூஸ் பண்ணுறேன்னா, இந்த பார்ட்டிஷன் உடைய பார்ட்டிஷன் மாஸ்டர். இது ரொம்ப அருமையான டூல், ஈஸியாகவும் இருக்கும், குயிக்காக வேலையை முடிச்சிடும். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நான் நியூ ட்ரைவ் போட்டிருக்கேன். அந்த நியூ ட்ரைவு SSD ட்ரைவு 512 GB உடைய SSD M.2 எக்ஸ்ப்ரெஸ் ட்ரைவ் NVME ட்ரைவ் போட்டிருக்கேன். இப்போ பாருங்க, மைக்ரேட் டு டிஸ்க் கேட்குது, க்ளோன் சிஸ்டம் டிஸ்க்கு, பார்ட்டிஷன் டிஸ்க்குன்னு கேட்குது. நான் இது க்ளோஸ் பண்ணுறேன், நான் மேனுவலாக பண்ணுறேன். இப்போ இந்த பார்ட்டிஷன் மாஸ்டர் டெக்னீஷியன் எடிஷனில் இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு டிஸ்க்கு க்ளோன் இருக்குது. அந்த டிஸ்க்கு க்ளோனுக்குள்ளே போகணுங்க. நம்ம ஆல்ரெடி இப்போ இங்கே இன்ஸ்டால் பண்ண நியூ ட்ரைவ், அதாவது ஒரு M.2 ட்ரைவை அடாப்டர் போட்டு நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், பென் ட்ரைவ் மாதிரி. இப்போ இந்த ட்ரைவுக்குள்ளே தான் என்னுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ட்ரைவை அப்படியே காப்பி எடுத்து இந்த ட்ரைவை இந்த ட்ரைவுக்கு மாற்றுறேன். இங்கேருந்து இங்கே மாற்றுறேன், அவ்வளோதான். இங்கேருந்து இந்த ட்ரைவுக்கு கம்ப்ளீட்டாக காப்பி எடுக்க போகிறேன். இப்போ நீங்கள் டிஸ்க்கு க்ளோனுக்குள்ளே போங்க. இங்கே பாருங்கள், மைக்ரேட் OS. இது என்ன பண்ணுன்னா, மைக்ரேட் விண்டோஸ் OS அண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஃப்ரம் சிஸ்டம் டிஸ்க் டு அனதர் டிஸ்க். இது கம்ப்ளீட்டாக நமக்கு மைக்ரேட் பண்ணி நம்மளுடைய நியூ டிஸ்க்குக்கு கம்ப்ளீட்டாக மாற்றிடும். என்னென்ன இருக்கோ அந்த ட்ரைவில் எல்லாமே எடுத்துக்கிறோம். இப்போது இதை நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறோம். கிளிக் பண்ணிட்டீங்களா? இப்போ பாருங்கள், எது சோர்ஸ் ட்ரைவ், நம்மளுடைய சோர்ஸ் ட்ரைவ் எது, இதுதான். இதில் தான் வந்து சோர்ஸ் ட்ரைவ். அதுவே செலக்ட் பண்ணி வச்சு பாருங்கள், அது விண்டோஸ் ட்ரைவுங்கிறத அதுவே சோர்ஸ் ட்ரைவுங்கிறது ஐடென்டிஃபை பண்ணி செலக்ட் பண்ணிடுச்சு. இது சோர்ஸ் ட்ரைவ் ஆல்ரெடி செலக்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், சோர்ஸ் ட்ரைவ்ங்கிறது ஆல்ரெடி செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு எந்த டெஸ்டினேஷன் ட்ரைவ், எந்த ட்ரைவுக்கு டெஸ்டினேஷன் எதுங்கிறத நம்ம சூஸ் பண்ணோம். இது சூஸ் பண்ணிடாதீங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த ட்ரைவ் பாருங்கள், இது வந்து என்னுடைய டேட்டா ட்ரைவ். தெரியாமல் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக போயிடும். பார்த்துங்க, கவனமாக இருங்க. அப்புறம் டேட்டா இருக்குது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஸோ நான் இந்த ட்ரைவ்லேருந்து இந்த ட்ரைவுக்கு மூவ் பண்ணுறேன். டிஸ்க் ஒன்றுலேருந்து டிஸ்க் 2க்கு மூவ் பண்ணுறேன். ஓகே, நான் இதை கிளிக் பண்ணியிருக்கேன். சோர்ஸ் ட்ரைவ் ஆல்ரெடி அது செலக்ட் ஆகிடுச்சு. டெஸ்டினேஷன் ட்ரைவ் மட்டும் நாம் கிளிக் பண்ணால் போதும். டிஸ்க் 2 தான் என்னுடைய டெஸ்டினேஷன் ட்ரைவ். கிளிக் பண்ணிட்டேன்னா இப்போது நெக்ஸ்ட் கொடுக்குறேன். வேறு ஏதாவது நீங்கள் அப்ளிகேஷன் ஏதாவது டவுன்லோட் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து ஓப்பன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதனால் உங்களுக்கு லாக் ஆக வேண்டாம், அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, வைரஸ் ஸ்கேனில் தான் இது பிளாக் பண்ணுற மாதிரி இருந்தால் அதையும் நீங்கள் டிசேபிள் பண்ணிடுங்க. வேறு இதையும் விண்டோஸ் செக்யூரிட்டியும் நான் டிசேபிள் பண்ணுறேன். ஏன்னா நான் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் போட்டிருக்கேன். நமக்கே தெரியுமே, நம்ம மோஸ்ட்லி பைசா கொடுத்து வாங்க மாட்டோம். மோஸ்ட் ஆஃப் த சாஃப்ட்வேர்ஸ் வந்து நம்ம க்ராக் போட்டு யூஸ் பண்ணுவோம், அல்லது ட்ரையல் வெர்ஷனில் யூஸ் பண்ணுவோம். அப்போ வைரஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. வைரஸில் அது ஸ்கிரிப்ட் ஃபைல் இருக்கும், அதை அது பிளாக் பண்ணும். ஸோ மேனேஜ் செட்டிங்கில் போய் நீங்கள்
எல்லா ப்ரொடெக்ஷன் ஆஃப் பண்ணிடுங்க, இன்டர்நெட்டை டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே, நவ் நெக்ஸ்ட். ஓகே, நல்லா கவனிச்சுங்க. இது டிஸ்க்கு 1 சாம்சங் NVMe 256 GB ரெண்டு சோர்ஸ் ட்ரைவ். இப்போ நியூவாக நான் வாங்கின ட்ரைவ் இன்டெலுடைய 512 GB. இந்த ட்ரைவ் இந்த ட்ரைவ் க்ளோன் ஆக போகுது. இது அப்படி இங்கேருந்து இங்கே நமக்கு அலோகேஷன் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஆட்டோ ஃபிட் த டிஸ்க், க்ளோன் ஆஸ் த சோர்ஸ். க்ளோன் ஆஸ் த சோர்ஸ் அண்ட் ஆட்டோ ஃபிட் த டிஸ்க். 2 ஆப்ஷனில் ஆட்டோ ஃபிட் த டிஸ்க் அப்படிங்கிறத நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அதில் தான் செலெக்ஷனில் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. க்ளோன் ஆஸ் த சோர்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, இந்த சோர்ஸ் ட்ரைவு பாருங்க 256 GB ட்ரைவ், நம்ம பழைய ட்ரைவு. அதுலேருந்து அப்படியே நமக்கு இந்த ட்ரைவ் வந்து என்ன பார்ட்டிஷன் சைஸ் இருக்கோ, இப்போ 256 GB இந்த சைஸு, இந்த 237 GBங்கிற அந்த சைஸுக்குள்ளே இதை எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு பேலன்ஸாக அன்அலோகேட்டடாக மாற்றிடும். பாருங்கள், இப்போ செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அன்அலோகேட்டடாக இதை மாற்றிடுச்சு. அப்போ 2 பார்ட்டிஷனாக பிரிஞ்சிடும். நமக்கு அப்படி இல்லாமல் ஆட்டோ ஃபிட் த டிஸ்க் அப்படிங்கிறத வச்சுட்டு ஸ்டார்ட் கொடுக்குறேன். இப்போ க்ளோனிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ பாருங்கள் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, ஃபினிஷ் ஆயிடுச்சு. டோட்டலாக நமக்கு வந்து அந்த ட்ரைவ் வந்து காப்பி ஆயிடுச்சு. அட்ஜஸ்ட் தி ஆர்டர் டு boot from the clone target disk. இப்போ நீங்கள் பூட் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் ட்ரைவ் வந்து நம்ம இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் மேனுவலாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம பழைய ட்ரைவை கழட்ட போகிறோம். பழைய ட்ரைவை கழட்டி இந்த ட்ரைவ் போட போகிறோம். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தேவையில்லை நமக்கு. ஓகே, இந்த பூட் ஆர்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு பழைய ட்ரைவ் வச்சுட்டு இதை பூட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பயாஸில் போய் பூட் ஆர்டரை மாற்றிக்கோங்க. மற்றபடி எனக்கு தேவையில்லை, நான் பூட் ஆர்டர் மாற்ற போகிறதில்ல. நான் இந்த பழைய ட்ரைவை கழட்டி இந்த ட்ரைவை உள்ளே ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து அட்ஜஸ்ட் த பூட் ஆர்டர் ஃப்ரம் தி க்ளோன் டார்கெட்டுங்கிறத டிக்கை எடுத்து விட்டுட்டேன். ஓகே, நவ் டன், ஃபினிஷ்ட், டன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுன்னா நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கிராக்கும் கிடைக்கிது, கிராக்கும் ஈஸியாகவே கிடைக்கிது. தேவைப்படுறவங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கு சாஃப்ட்வேர்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் கூடிய சீக்கிரத்தில் வந்து லேப்டாப் மதர் போர்டு சர்வீஸ் சம்மந்தமான வீடியோஸ்னால் எப்படி சர்வீஸ் பண்ணுறது, எப்படி லேப்டாப்பை சர்வீஸ் பண்ணுறது, என்னென்ன செக் பண்ணணும், எப்படி செக் பண்ணணும், என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, என்னென்னங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன். பேசிக் எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து லேப்டாப்பில் செக் பண்ண வேண்டிய விதம், எப்படி செக் பண்ணணும், என்னென்ன காம்பனன்ட்ஸ் எப்படி செக் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கூடிய சீக்கிரத்தில் நான் வீடியோ 1 by 1 போடுவேன். அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் தான் முக்கியம். நிறைய பேர் இருந்தால் தான் நம்ம சொல்லி கொடுக்குறது வந்து பல பேர்த்துக்கு போய் சேரும். கண்டிப்பாக நான் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுவேங்கிறதுல உறுதியாக இருக்கேன். Thank you for watching this video. Subscribe now. Share my videos. Thank you.